பிஎட் சைக்காலஜியில் 6th யூனிட்டு நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் இன்டெலிஜென்ஸ் அண்டு க்ரியேட்டிவிட்டி இந்த யூனிட்டில் இருக்கிற முக்கியமான வினாக்களும் அதுக்கான விடைகளும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிஎட் சைக்காலஜி மட்டும் இல்லாமல் டெட் டிஆர்பி பிஜிடிஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எக்ஸாம் ஓரியன்டாக. கேள்வி 1, முட்டாள்களுடைய நுண்ணறிவு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றுக்கான பதில் முட்டாள்களுடைய நுண்ணறிவு. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் டி, 24க்கு கீழே இருக்கிறவங்களுடைய நுண்ணறிவு முட்டாள்களுடைய நுண்ணறிவுக்கு கம்மியாக இருக்கிறது தான். கேள்வி 2, முடியரசு கொள்கை என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு தான் இன்னொரு பேர் முடியரசு கோட்பாடு அப்படின்னு பேர். முடியரசு கோட்பாடு அப்படின்னாலும் ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். கேள்வி 3, நுண்ணறிவு குறித்த பல்பரிமாண கொள்கையை சொன்னது யாருன்னு பார்க்கும்பொழுது 3க்கான பதில் ஆப்ஷன் சி, தர்ஸ்டன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 4, கில்ஃபோர்ட் அறிவுத்திறனில் இருக்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 4க்கான பதில் ஆப்ஷன் சி, இரட்டையர்கள். ஆப்ஷன் சி 180. கேள்வி 5, நுண்ணறிவு ஈவு ஒன்று போல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஒரு கரு இரட்டையர் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா. கேள்வி 6, பேதையர்களுடைய நுண்ணறிவு எவ்வளவுன்னு பார்க்கும்பொழுது 6க்கான பதில் ஆப்ஷன் டி, 50லிருந்து 69 வரைக்கும் பேதையர்களுடைய நுண்ணறிவு ஈவு. டி தான் கரெக்டு. கேள்வி 7, நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிற சொல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்க்கும்பொழுது 7க்கான பதில் ஆப்ஷன் சி, டெர்மன் தான் கண்டுபிடிச்சாரு. கேள்வி 8, தர்ஸ்டனுடைய குழு காரணியில் இருக்கிறது எத்தனை காரணிகள் அப்படின்னா தர்ஸ்டனுடைய குழு காரணி கொள்கை 7. பி தான் கரெக்டு. கேள்வி 9, நுண்ணறிவு ஒரே ஒரு காரணி அப்படிங்கிறது என்ன? 9க்கான பதில் ஆப்ஷன் பி, ஒற்றை காரணி. கேள்வி 10, பீனே டெர்மன் தொடர்புடைய கொள்கை என்ன? பீனே டெர்மன் 2 பேருமே எந்த காரணி கொள்கையை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 10க்கான பதில் ஆப்ஷன் பி, ஒற்றை காரணி கொள்கை. கேள்வி 11, நுண்ணறிவில் முப்பரிமாண கோட்பாட்டை சொன்னது யாருன்னு பார்க்கும்பொழுது 11க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கில்போர்டு தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 12, நுண்ணறிவு சோதனையினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறது யார்? 12க்கான பதில் ஆப்ஷன் பி, ஆல்பர்ட் பீனே தான் நுண்ணறிவு சோதனையுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு. கேள்வி 13, நுண்ணறிவு சோதனைகள்லேருந்து கணக்கிடப்படுவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 13க்கான பதில் ஆப்ஷன் பி, மனவயது. கேள்வி 14, மனதிட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு வெளியிட்டது யார்? 14க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கார்டனர் தான் வெளியிட்டிருக்காரு. கேள்வி 15, நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது என்ன? மனவயது, அடைவு வயது, கால வயது 2 கொடுத்துருக்காங்கல்ல. இதில் என்ன 15க்கான பதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது மனவயது இன்ட்டு கால வயது டிவைடட் இன்ட்டு 100 இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஏ தான் கரெக்டு. நுண்ணறிவு மன வயசையோ கால வயசையோ கேல்குலேட் பண்ணால் தான் நுண்ணறிவு ஈவு ஒருத்தருது தெரியும். கேள்வி 16, நுண்ணறிவுக்கு அடிப்படையாக அமைவது 7 வகை மனத்திறன்கள் அப்படின்னு சொன்னது யார்? 16க்கான பதில் ஆப்ஷன் பி, தர்ஸ்டன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 17, நுண்ணறிவு பற்றிய இருகாரணி கொள்கையை கொடுத்தது யாருன்னு பார்க்கும்பொழுது 17க்கான பதில் ஆப்ஷன் பி, ஸ்பியர்மேன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 18, காகிதம் எழுதும் சோதனை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது 18க்கான பதில் ஆப்ஷன் டி, ஆல்ஃபா சோதனை, வெக்ஸ்லர் சோதனை, ரேவன் சோதனை எல்லாமே காகிதம் எழுதுகிற சோதனைகளில் வந்துடும். டி தான் கரெக்டு. கேள்வி 19, நுண்ணறிவு அப்படிங்கிறது பொது காரணி மற்றும் சிறப்பி காரணிகளால் ஆனது என்ன சொன்னது யாருன்னு பார்க்கும்பொழுது 19க்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஸ்பியர்மேன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 20, நுண்ணறிவு சோதனையை முதல்ல உருவாக்குனது யாருன்னு பார்க்கும்பொழுது 20க்கான பதில் ஆப்ஷன் ஏ, பீனே சைமன் தான் உருவாக்கியிருக்காரு. கேள்வி 21, ஆக்கச்சிந்தனையில் அல்லது படைப்பாற்றலுடைய முதல் படி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 21க்கான பதில் ஆப்ஷன் பி, தயார் நிலை. கேள்வி 22, ஆக்கத்திறன் மின்னசோடா சோதனையை உருவாக்குனது யாருன்னு பார்க்கும்பொழுது 22க்கான பதில் ஆப்ஷன் சி, டாரன்ஸ் தான் உருவாக்கியிருக்காரு.
கேள்வி 23 நுண்ணறிவு சோதனைகள் நிகழ்ந்த இடம் என்னன்னு பார்க்கும் பொழுது 23க்கான பதில் ஆப்ஷன் பி ஸ்டேன்போர்டு யூனிவர்சிட்டி. கேள்வி 24 நுண்ணறிவு கோட்பாட்டுடைய இருகாரணி கொள்கையை கண்டுபிடிச்சதாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 24க்கான பதில் ஆப்ஷன் டி இருகாரணி கொள்கை சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 24க்கான பதில் ஆப்ஷன் டி ஸ்பியர்மேன் தான் இருகாரணி கொள்கையை சொல்லியிருக்காரு. 5 மீத்திறன் படைத்த மாணவருடைய நுண்ணறிவு ஈவு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 25க்கான பதில் ஆப்ஷன் பி 120க்கு மேலே மீத்திறன் படைத்த மாணவர்களுடைய நுண்ணறிவு ஈவு இருக்கும். கேள்வி 26 குடியரசு கொள்கை அப்படின்னு சொல்லப்படுற கொள்கை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 26க்கான பதில் ஆப்ஷன் பி பலகாரணி நுண்ணறிவு கோட்பாடு. கேள்வி 27 மன வயசுக்கும் கால வயசுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 27க்கான பதில் ஆப்ஷன் சி நுண்ணறிவு ஈவு. கேள்வி 28 பேதைகளுடைய நுண்ணறிவு ஈவு எவ்வளவுன்னு பார்க்கும் பொழுது 28க்கான பதில் ஆப்ஷன் ஏ 140க்கு மேலே. மேதைகளுடைய நுண்ணறிவு எவ்வளோன்னு பார்க்கும் பொழுது 140க்கு மேலே இருக்கும். கேள்வி 28க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 29 நுண்ணறிவு ஈவு 25லேருந்து 49 வரைக்கும் இருக்கிறவங்க என்ன மாதிரி சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 29க்கான பதில் ஆப்ஷன் ஏ மூடர்கள். கேள்வி 30 மெல்ல கற்போருடைய நுண்ணறிவு ஈவு எவ்வளவுன்னு பார்க்கும் பொழுது 30க்கான பதில் ஆப்ஷன் சி 80லேருந்து 89 வரைக்கும். கேள்வி 31 ஒருத்தருடைய தொழில் ஆர்வத்தினை கண்டறிய உதவுகிற அளவுகளை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 31க்கான பதில் ஆப்ஷன் ஏ கூடர் தான் உருவாக்குறாரு. தொழில் பட்டியல் அப்படின்னு கூட இதை சொல்வோம். கேள்வி 32 நுண்ணறிவு ஈவு சமன்பாட்டை உருவாக்குனது யாருன்னு பார்க்கும் பொழுது 32க்கான பதில் ஆப்ஷன் சி ஸ்டெர்னு தான் உருவாக்குறாரு. கேள்வி 33 டேட் மூலம் எதனை அளவிடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 33க்கான பதில் ஆப்ஷன் சி நாட்டம் மூலமாக அளவிடலாம். கேள்வி 34 டேட் டேட் இருக்குல்ல, டேட்டை மெக்னால்டு எதனை அளவிட பயன்படுத்துகிறாருன்னு பார்க்கும் பொழுது 34க்கான பதில் ஆப்ஷன் ஏ அடை ஊக்கத்துக்கு பயன்படுத்துகிறாரு. ஏ தான் கரெக்டு. கேள்வி 35 நுண்ணறிவு ஈவு 90லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறவங்க என்ன மாதிரி சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 35க்கான பதில் ஆப்ஷன் டி சராசரி திறன் படைத்தோர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. கேள்வி 36 நுண்ணறிவில் 3 வகை இருக்காங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்க்கும் பொழுது 36க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான்டெங் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 37 மன வளர்ச்சி குன்றியவர்களுடைய நுண்ணறிவு ஈவு எவ்வளவுன்னு பார்க்கும் பொழுது 37க்கான பதில் கேள்வி 38 பொருளறிவோடு இணைத்தறி சோதனை உருவாக்குனது யாருன்னு பார்க்கும் பொழுது 38க்கான பதில் ஆப்ஷன் பி முர்ரே தான் உருவாக்கியிருக்காரு. கேள்வி 39 பீனே மற்றும் சைமனால் நுண்ணறிவு அளவுகோல் வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்க்கும் பொழுது 39க்கான பதில் ஆப்ஷன் சி 1905. கேள்வி 40 வெக்சலருடைய நுண்ணறிவு அளவுகோல் டேஷ் வயதுள்ளவர்களுக்கும் பயன்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 40க்கான பதில் ஆப்ஷன் பி 10லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் தேவைப்படும். கேள்வி 41 வெக்சலருடைய சோதனையில் இடம்பெறுகின்ற சொற்சோதனைகள் எத்தனைன்னு பார்க்கும் பொழுது 41க்கான பதில் ஆப்ஷன் சி 6. கேள்வி 42 பீனே சைமன் நுண்ணறிவு அளவுகோலின் திருத்திய பதிப்பினை இங்கிலாந்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டது யாருன்னு பார்க்கும் பொழுது 42க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஸ்ரில்லு பட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. கேள்வி 43 நுண்ணறிவு ஈவில் பின்தங்கியவங்க எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 43க்கான பதில் ஆப்ஷன் பி 14 பேர் இருப்பாங்க. கேள்வி 44 மனத்திறன் தொகுதி சோதனை தந்தது யாருன்னு பார்க்கும் பொழுது 44க்கான பதில் ஆப்ஷன் ஏ டெர்மன் தான் சொல்லியிருக்காரு.
கேள்வி 45. இந்தியாவில் உருவாக்கிய செயற் சோதனைகளை மிகவும் பிரபலம் வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 45க்கான பதில் ஆப்ஷன் பி பாட்டியா சோதனை தான். கேள்வி 46. குழந்தையுடைய நுண்ணறிவு முதிர்ச்சியை குறிக்கிற அளவு எதுன்னு பார்க்கும் பொழுது 46க்கான பதில் ஆப்ஷன் பி மனவயசு. கேள்வி 47. ஆக்கத்திறன் எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும் பொழுது 47க்கான பதில் ஆப்ஷன் சி விரி சிந்தனையோட தொடர்புடையது. கேள்வி 48. ஆக்கத்திறன் அடிப்படையில் சிக்கல் தீர்க்கிற முறையை சொன்னது யாருன்னு பார்க்கும் பொழுது 48க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஆஸ்போர்ன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 49. வெஸ்லருடைய நுண்ணறிவு சோதனை எதை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது 49க்கான பதில் ஆப்ஷன் சி தனியால் சொல் செயல் சோதனைகளை சேர்ந்தது. கேள்வி 50. விலக்கல் நுண்ணறிவு ஈவு கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்க்கும் பொழுது 50க்கான பதில் ஆப்ஷன் ஏ வெஸ்லர் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 51. நாக்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட சோதனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 51க்கான பதில் நாக்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட சோதனைகள் ஆப்ஷன் பி செயற் சோதனைகள். கேள்வி 52. ஆக்கத்திறனுக்கு முக்கியமாக திகழ்வது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 52க்கான பதில் ஆப்ஷன் பி விரி சிந்தனை. கேள்வி 53. வயதுக்கேற்ப முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யாருன்னு பார்க்கும் பொழுது 53க்கான பதில் ஆப்ஷன் ஏ பீனே சைமன் தான் உருவாக்கியிருக்காரு. கேள்வி 54. ஆக்கத்திறனும் நுண்ணறிவும் வெவ்வேறான பண்புகள் என கூறியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 54க்கான பதில் ஆப்ஷன் ஏ கெட்சல் ஜாக்சன் தான் சொல்லியிருக்காங்க. கேள்வி 55. மெதுவாக கற்போருக்கு மிகவும் பயனுள்ள கற்றல் கற்பித்தல் முறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 55க்கான பதில் ஆப்ஷன் ஏ குழு கற்பித்தல். கேள்வி 56. தலைப்பு தரும் சோதனை சோதிக்கப்படுவோரின் எந்த திறனை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 56க்கான பதில் ஆப்ஷன் பி ஆக்கத்திறன். கேள்வி 57. நுண்ணறிவு சோதனைகளிலிருந்து கணக்கிடப்படுவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 57க்கான பதில் ஆப்ஷன் பி மனவயசு. கேள்வி 58. நுண்ணறிவு என்பது எத்தனை தனிப்பட்ட மனத்திறன்களை கொண்டதென தேர்ஸ்டன் குறிப்பிடுகிறார். 58க்கான பதில் ஆப்ஷன் ஏ 13. கேள்வி 59. எத்தனை பரிமாணங்கள் நுண்ணறிவு கொண்டதாக கில்போர்ட் குறிப்பிடுகிறார். 59க்கான பதில் ஆப்ஷன் சி 3. கேள்வி 60. ஒருவருடைய பிறந்த தேதியிலிருந்து கணக்கிடப்படுவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 60க்கான பதில் ஆப்ஷன் பி காலவயது. கேள்வி 61. எந்த வயதுகளில் ஒருவருடைய நுண்ணறிவு முழுமையாக வளர்ச்சி பெறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 61க்கான பதில் ஆப்ஷன் சி 13லேருந்து 14 வயசு வரைக்கும் ஒருத்தருடைய நுண்ணறிவு முழுமையாக வளர்ச்சி பெறுகிறது. கேள்வி 62. ஒரு குழந்தையின் நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது 80 மனவயசு கேள்வி 63. தொகுதி சோதனை அப்படின்றது என்ன? தொகுதி சோதனை அப்படிங்கிறது ஆல்பா சோதனை, பீட்டா சோதனை, ரேவன் சோதனை எல்லாமே கலந்தது தான் தொகுதி சோதனை. கேள்வி 64. செயற் சோதனை சோதிக்கப்படுறவங்களுடைய எத்தகைய திறனை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 64க்கான பதில் ஆப்ஷன் பி நுண்ணறிவை அளக்க பயன்படுகிறது. கேள்வி 65. சிந்தனை நமக்குள் எழும் பேச்சு என கூறியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 65க்கான பதில் ஆப்ஷன் ஏ வாட்சன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 66. ஒரே ஒரு சரியான விடை பிறக்கும் சிந்தனை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 66க்கான பதில் ஆப்ஷன் ஏ குவி சிந்தனை. கேள்வி 67. பலவித விடைகள் பிறக்கும் சிந்தனை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 67க்கான பதில் ஆப்ஷன் பி விரி சிந்தனை. கேள்வி 68. கற்பனை யுகங்கள் கலந்த சிந்தனை அப்படிங்கிறது என்ன? 68க்கான பதில் ஆப்ஷன் பி விரி சிந்தனை. கேள்வி 69. ஆக்கத்திறனின் பண்புகளாக டாரன்ஸ் சொல்கிறது எத்தனை பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா 69க்கான பதில் ஆப்ஷன் டி 5 பண்புகள் இருக்குன்னு டாரன்ஸ் சொல்கிறாரு. கேள்வி 70. ஆக்கத்திறனின் பண்புகளாக கில்பர்ட் குறிப்பிடுவதில்லை எது எது சொல்கிறதில்லை அப்படின்னா
70க்கான பதில் ஆப்ஷன் சி 7. கேள்வி 71 ஆக்கத்திறனை மற்றும் ஆக்கச் சிந்தனையின் செயல்பாடுகள் உள்ளதாக கிரஹாம் வாலிஸ் சொல்கிறாரு. ஆக்கச் சிந்தனை மற்றும் ஆக்கத்திறனில் எத்தனை செயல்பாடுகள் இருக்குதுன்னு கிரஹாம் வாலிஸ் சொல்கிறாருன்னா 71க்கான பதில் ஆப்ஷன் பி 4 சிந்தனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. கேள்வி 72 புதியன புனையும் உள்ளார்ந்த திறனை ஆக்கத்திறன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்க்கும் பொழுது 72க்கான பதில் ஆப்ஷன் ஏ ராஸ்மேன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 73 டிஸ்கவரி ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 73க்கான பதில் ஆப்ஷன் சி சாப்ளின். கேள்வி 74 மனத்திறன் தொகுதி சோதனைகளை உருவாக்குனது யாருன்னு பார்க்கும் பொழுது 74க்கான பதில் ஆப்ஷன் பி டெர்மன் தான் உருவாக்கியிருக்காரு. கேள்வி 75 ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான தொகுதி சோதனை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 75க்கான பதில் ஆப்ஷன் சி பின்ஸ்னர் கன்னிகாம். கேள்வி 76 நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்குனது யாருன்னு பார்க்கும் பொழுது 76க்கான பதில் ஆப்ஷன் ஏ கேரட் தான் உருவாக்கியிருக்காரு. கேள்வி 77 வெக்ஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் எங்கு வெளியிடப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 77க்கான பதில் ஆப்ஷன் சி அமெரிக்காவில் வெளியிடப்படுது. கேள்வி 78 ஆக்கத்திறனின் அடிப்படை அப்படிங்கிறது என்ன? ஆக்கத்திறன் அடிப்படை அப்படிங்கிறது 78க்கான பதில் ஆப்ஷன் பி விரிசிந்தனை. கேள்வி 79 நுண்ணறிவின் அடிப்படை அப்படிங்கிறது என்ன? நுண்ணறிவுடைய அடிப்படை அப்படிங்கிறது 79க்கான பதில் ஆப்ஷன் ஏ குவிசிந்தனை. கேள்வி 80 ஆக்கத்திறனுக்கான புதுமை பயன் சோதனையை கொடுத்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 80க்கான பதில் ஆப்ஷன் சி மால்ஸ்மேன் தான் கொடுத்துருக்காரு. கேள்வி 81 ஆக்கத்திறனுக்கான சிக்கல் தீர்க்கிற சோதனை கொடுத்தது யாருன்னு பார்க்கும் பொழுது 81க்கான பதில் ஆப்ஷன் டி ஆஸ்போர்ன் தான் கொடுத்துருக்காரு. கேள்வி 82 குழந்தை பருவத்தில் அதிகம் காணப்படுறது என்ன? 82க்கான பதில் ஆக்கத்திறன். கேள்வி 83 டாரன்ஸ் மினசோடா சோதனையில் காணப்படுறது என்னெல்லாம் இருக்குது டாரன்ஸ் மினசோடா சோதனையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதான் கரெக்டு. 7 மொழி சோதனைகள் இருக்குது, 3 மொழியில்லா சோதனைகள் இருக்குது. கேள்வி 84 மன வயது என்ற கருத்து முதலாக டேஷ் ஆண்டு பயன்படுத்தப்பட்டது. எந்த வருஷம் பயன்படுத்துகிறாங்க? 84க்கான பதில் ஆப்ஷன் சி 1908 தான் பயன்படுத்துகிறாங்க. கேள்வி 85 கில்போர்ட்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டு உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு கோட்பாடுகளில் மிகவும் பழமையானது எதுன்னு பார்க்கும் பொழுது 87க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஒற்றை காரணி கோட்பாடு. கேள்வி 88 சராசரி நுண்ணறிவு திறன் படைத்தோர் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 88க்கான பதில் ஆப்ஷன் சி 60%. கேள்வி 89 தான்டைன் கூடிய குற்றுப்படி நுண்ணறிவை எத்தனை வகையாக பிரிக்கலாம் பார்க்கும் பொழுது 89க்கான பதில் ஆப்ஷன் பி 3 வகையாக பிரிக்கலாம். கேள்வி 90 பீனே நுண்ணறிவை எவ்வாறு கருதுகிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 90க்கான பதில் ஆப்ஷன் ஏ தொடர்ந்து வளர்ச்சி அடைகிற ஆற்றல் அப்படின்னு கருதுகிறாரு. கேள்வி 91 மொழியாற்றல் நுண்ணறிவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான தொடர் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 91க்கான பதில் ஆப்ஷன் டி எழுத்தாளர்கள். கேள்வி 92 தர்ஸ்டனுடைய கோட்பாட்டில் இடம் பெறாதது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 92க்கான பதில் ஆப்ஷன் ஏ உள ஆற்றல். கேள்வி 93 முழுத்தல் சோதனை உருவாக்குனது யார்? 93க்கான பதில் ஆப்ஷன் சி எப்பிங்ஹாஸ் தான் உருவாக்கியிருக்காரு. கேள்வி 94 நுண்ணறிவில் மேதைகளுடைய சதவீதம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 94க்கான பதில் ஆப்ஷன் சி 1. கேள்வி 95 கருத்தியல் சிந்தனை திறனே நுண்ணறிவாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்க்கும் பொழுது 95க்கான பதில் ஆப்ஷன் ஏ டெர்மன் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 96 புது தேவைகளுக்கு தகுந்தவாறு சிந்தனையை நனவுடன் பயன்படுத்துகிற பொது ஆற்றல் நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்க்கும் பொழுது 96க்கான பதில் ஆப்ஷன் பி ஸ்டெர்னு தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 97 5 இலக்க எண்களை திருப்பி கூறுதல் எந்த வயதிற்குரிய நுண்ணறிவு சோதனை அப்படின்னு பார்க்கும் பொழுது 97க்கான பதில் ஆப்ஷன் சி 8 வயசு. கேள்வி 98
நுண்ணறிவுடைய மொழி சார்ந்த சோதனை எவ்வளவுன்னு பார்க்கும் பொழுது 98க்கான பதில் ஆப்ஷன் டி. இராணுவ ஆல்ஃபா சோதனை, வெஸ்லருடைய மொழி துணை சோதனை, அப்புறம் இராணுவ பொது வகைப்பாட்டு சோதனை, இது எல்லாமே தான் கரெக்டு. 98க்கான பதில் ஆப்ஷன் டி. எல்லாமே தான் கரெக்டு, அனைத்தும் சரி. கேள்வி 99. செயல்படு சோதனை அப்படிங்கிறது என்ன? செயல்படு சோதனை அப்படிங்கிறது பாட்டியா சோதனை, பட நிரப்பும் சோதனை, சோதனை எல்லாமே தான் கரெக்டு. அப்போ டி தான் ஆன்சர் கரெக்ட். கேள்வி 100. முன்னேறும் தொடர் உருவ சோதனை யாருடையது அப்படின்னு பார்க்கும் பொழுது 100க்கான பதில் ஆப்ஷன் டி. ரேவன் தான் கரெக்டு. இதோட 6th யூனிட்டில் 100 கேள்விகளும் அதுக்கான பதில்களும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.